ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம காயின் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம காயின் ஆப். இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு பிக்ஸ் லோட்ஸ், பிக்ஸ் பிளாக்ஸ், ஃபைபர் பில்ஸ், மிஷின் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் வாட்டர் கன்சம்ஷன், எம்ப்ளாயீஸோட சேலரி அண்ட் அட்டண்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் மெயின்டெனன்ஸ், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஐஓடி இன்சைட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இந்த ஐஓடி இன்சைட்ஸில் என்னென்ன வரும்னா டீஃபைபிளிங் மிஷின், பேலிங் மிஷின் அண்ட் தென் பிக் பிளாக் ப்ரொடக்ஷன் மிஷின். இந்த 3 மிஷினும் எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, ப்ரொடக்டிவாக எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ரன் ஆகாமல் இருந்திருக்கு, எந்த டைமிங்கில் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை இதில் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் திரும்ப டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கிறேன். இந்த டேஷ்போர்டில் இப்போ நான் 15th Feb மாற்றிக்கலாம். இதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு காட்டும். 14th Feb இதில் நம்மளுக்கு வந்து டே வைஸ் காட்டும். இப்போ நான் 16th Febக்குள்ளே போய்க்கிறேன். இந்த 16th Febல இப்போ நம்மளுக்கு பிச் லோட்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. இது ஆக்சுவல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட். அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வந்து சென்சாரோட டேட்டா, நம்மளுக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டை நம்மளுக்கு சென்சார்லேருந்து ஆப்பில் அப்டேட் லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவல்ஸ்ன்றது வந்து மேனுவலாக சூப்பர்வைசரோ லேபரோ ஃபீட் பண்ணுறது. அண்ட் தென் எவ்வளோ நேரம் மிஷின் ரன் ஆகிருக்கோ அதோட இபி காஸ்ட். அதே மாதிரி மிஷின் ஸ்டேட்டஸ், எவ்வளோ நேரம் ஆஃபில் இருந்திருக்கு, எவ்வளோ நேரம் மிஷின் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிருக்கு, ஐடியில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு, ஓவர்லோடு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மிஷின் ஸ்டேட்டஸில் பார்த்து நம்மளால் ப்ரொடக்டிவாக ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் பிக் பிளாக்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, இது வந்து எல்லாமே பர்டிகுலர் டேக்கான ரிப்போர்ட்டாக ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து 1005 பிக் பிளாக்ஸ் ப்ரொடக்ஷன் நடந்ததுன்னா இது வந்து லைவ் கவுண்ட் தான். நம்மளுக்கு சென்சாரில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி லைவாக இந்த கவுண்ட்டை பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைபர் பேல்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, வாட்டர் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டேல. அதே மாதிரி ஸ்டாஃப் சேலரி, எவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சேலரி, இதை வந்து நம்ம மேனுவலாக ஃபீட் பண்ணிக்கிறது. இதே மாதிரி மந்த் வைஸ் போய்க்கலாம். மந்த் வைஸ் நான் வந்து பிப்ரவரியோட மந்த் ரிப்போர்ட் காட்டுது. நான் ஒரு ஜனவரி ரிப்போர்ட் காட்டுறேன். இப்போ ஜனவரியில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு இப்போ எங்களுக்கு தெரியுதுங்களா. Jan 12, 13, 14 இந்த டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. இல்லாத இடத்துல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கல. அன்றைக்கெல்லாம் நம்ம மிஷின் ரன் ஆகுதுன்னு டேட்டா ஷோ ஆகும். ரன் ஆகிருக்க அன்றைக்கெல்லாமே டேட்டா இதில் ஷோ ஆகிடும். ரன் ஆகிற அன்றைக்கி டேட்டா இதில் ஷோ ஆகுது. அதே மாதிரி பித் லோட்ஸ் எவ்வளோ இந்த மந்தில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அந்த மந்த்துக்கான இபி காஸ்ட் எவ்வளோ. அண்ட் மிஷின் ஸ்டேட்டஸ், இதுலேயும் இந்த மாதத்தில் எவ்வளோ நாள் மிஷின் ஓடி இருக்கு, எவ்வளோ நாள் ஆஃபில் இருந்திருக்கு, அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு டேட்டாஸ் கிடச்சிரும். பித்து பிளாக்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதம் நம்மளுக்கு ஃபைபர் பேல்ஸ் எதுவுமே ப்ரொடக்ஷன் நடக்கலை. ஸோ நம்மளுக்கு நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வருது. அண்ட் தென் வாட்டர் அவைலபிள் எவ்வளோ, வாட்டர் யூஸ்ட் எவ்வளோ, இந்த மந்த்துக்கான டேட்டா மட்டும் இது. அண்ட் தென் ஸ்டாஃப் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டா. இதுவே நான் ரேஞ்ச் வைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் வைஸ் சூஸ் பண்ணால் இதில் நான் இப்போ 8th Febலேருந்து 17th Feb வரையும் இதுக்கான டேட்டா நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுவே நான் வந்து இப்போ ஜான் எடுத்துக்கிறேன். Jan 1 இருந்து February 10 இந்த டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா இதுக்கான டேட்டா மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த Jan 1லேருந்து 10th Februaryக்குள்ளே எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கோ அதோட டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இதில் ஷோ ஆகிடும். ஓகேங்களா. அண்ட் தென் பித் லோட்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த பித் லோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னா 2 ஷிஃப்ட்லேயும் எவ்வளோ நேரம் பிச் லோட்ஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, யார் பிச் லோட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, அங்கே லேபர் யார் இருந்திருக்கா, எவ்வளோ லோடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எந்த ஷிஃப்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இதில் நம்மளுக்கு ஷோ ஆகிடும். லைவ் கவுண்ட் அண்ட் தென் மேனுவலாக ஃபீட் பண்ணிருக்கோம், ரெண்டுமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்வென்ட்ரியில் பார்த்தோம்னா எங்கெங்கே எவ்வளோ பித்து ஸ்டாக் நம்ம கொட்டி வச்சுருக்கோம், லோடு எவ்வளோ எங்கெங்கே எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளோ கொண்டு வரோம், எவ்வளோ ஆல்ரெடி இருக்க ஸ்டாக் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம், எவ்வளோ இப்போ நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போன மீதி எவ்வளோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டேட்டா. லொக்கேஷன் வைஸ் இது நம்ம எல்லாருக்குமே ஷோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹஸ்க்கும் அதே மாதிரி தான், எவ்வளோ ஹஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டே வைஸ் என்ன அன்றைக்கி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ இதில் வந்து நான் பித்து பிளாக்ஸ்குள்ளே மட்டும் நான் போய்க்கிறேன். இதில் போனீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் பித்து பிளாக்ஸ் மட்டும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கோ அதோட டேட்டா மட்டும் நம்மளுக்கு க்ளீனாக இதில் ஷோ ஆகிடும். மண்டே எவ்வளோ நடந்திருக்குது, சண்டே எவ்வளோ நடந்திருக்கு, இந்த டேட் வைஸ் 2 ஷிஃப்ட்லேயும் எவ்வளோ நடந்திருக்கோ பித்து பிளாக் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இது
இப்போ அதே மாதிரி நான் ஃபைபர் பேல்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைபர் பேல் மட்டும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி நம்ம இந்த டேட்டாவில் பார்த்தோம்னா ஃபைபர் பேல்ஸ் ப்ரொடக்ஷன் எதுவும் நடக்கல இந்த மந்த்தில். ஸோ அதோட டேட்டா எதுவும் வரல. அண்ட் தென் அட்டண்டன்ஸ், ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸ். இது வந்து எந்த ஸ்டாஃப் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 17 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 170 ஹவர்ஸ், அவங்களோட சேலரி எவ்வளோ. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இப்போ நான் டேட்டு மாற்றிக்கிறேன். 8th February 14th February எவ்வளோ ஸ்டாஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ், இதுவும் நம்ம மேனுவலாக ஃபீல் பண்ணுறது தான். என்னென்ன நம்ம ஃபேக்ட்ரிக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாமே நம்ம அப்பப்போவே இதில் மேனுவலாக அப்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெதர், இது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்போ மிஷின் ரன் பண்ணலாம், எப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவாக ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ், இது வந்து ஓவரால் ரிப்போர்ட்ஸ். இதில் என்னென்ன கிடைக்குன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அட்டெண்டன்ஸ் அண்ட் சேலரி ரிப்போர்ட், இதை எவ்வளோ இருக்கோ இது கிளிக் பண்ணிங்க இதோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம வெப்சைட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.